Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பூண்டு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். இந்த குழம்பு வந்து அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இது வந்து ஃபுல்லா நம்ம வந்து பூண்டு பயன்படுத்தி தான் செய்ய போறோம். அதனால உடம்புக்கும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்தி. அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து முழு பூண்டு 4 பூண்டு ஃபுல்லா உரிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூண்டுல வந்து 4 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு பூண்டு சேர்த்துறோமோ அவ்வளோ டேஸ்ட். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிரலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு வந்து மிக்ஸர் ஜார்ல சேர்த்து ஒரு பல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்டா அரைக்க கூடாது. ஒரு பல்ஸ் மட்டும் தான் போடணும். இந்த மாதிரி அரைச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்த உடனே இந்த பூண்டை சேர்த்துறணும். அப்பதான் வெங்காயத்தோட நல்லா வதங்கும் அந்த பூண்டு. அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. வெங்காயம் சேர்த்த உடனே சேர்த்துறணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துறலாம் இதில். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி நம்ம மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இது பூண்டு சேர்த்துருக்கனால அந்த கடாயில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு கிண்டி விட்டுறணும். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த பூண்டு ஸ்மெல்லு, தக்காளி ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது. திரும்ப மூடி போட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பூண்டு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா சாதத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து வெந்தய சாதம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த சாதம் வச்சு இந்த குழம்பு வச்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.